அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன். இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வியாதிகளையும் உங்கள் நோய்களையும் சுகமாக்க வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு இந்த உலகிலே பல வியாதிகள் நோய்கள் பெருகுகிறதை பார்க்கிறோம். அன்றைக்கு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களிலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார் என்று வேதத்திலே படிக்கிறோம். அன்றைக்கு இயேசு பிரசங்கம் செய்து ஏதோ பேசிக் கொண்டிருக்கவில்லை. அவர் ஜனங்களுக்கு உண்டாயிருந்த வியாதிகளை நோய்களை அவர்கள் பட்ட வேதனைகளை அவர் அறிந்தவராக அவர்களை சுகமாக்கினார். இன்றைக்கும் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக உங்களுக்கும் சுகம் அளிக்க உங்களுக்கும் விடுதலை அளிக்க அவர் உண்மை உள்ளவராய் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் கேட்கலாம், அப்படி என்றால் மருத்துவம் எதற்கு, மருந்து எதற்கு, மருத்துவர்கள் எதற்காக என்று சொல்லி. அருமையானவர்களே, குளோபல் ஹெல்த் மெட்ரிக்ஸ் என்கிற ஒரு நிறுவனத்தினுடைய புள்ளி விவரம் எப்படி சொல்லுகிறது, கிட்டத்தட்ட 204 நாடுகளிலே ஜனங்கள் 369க்கும் மேற்பட்ட வியாதிகளினாலே மிகவும் வேதனை அடைந்து வருகிறார்கள். பாருங்க, ஒன்று தெரியுமா, இன்றைக்கு அநேக வியாதிகளுக்கு மருந்து இல்லை, அவைகளை குணமாக்க முடியாது. சில நேரங்களில் கூட மருத்துவர்கள் நோயாளிகளுடைய இக்கட்டான நேரத்தில் இப்படி சொல்லிவிடுவார்கள், எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்துவிட்டோம், இனிமேல் பார்க்கலாம் என்று சொல்லி போய்விடுவார்கள். பாருங்க, ஒட்டஞ்சத்திரம் என்கிறதான ஊரிலே கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் என்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் உண்டு. அங்கே இப்படிப்பட்ட ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது, நாங்கள் மருத்துவம் செய்கிறோம், சுகமளிக்கிறவரோ இயேசு கிறிஸ்து என்கிற இந்த வார்த்தை. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே மருத்துவர்கள், மருந்துகள், மருத்துவ முறைகள் இவைகளெல்லாம் ஜனங்களுக்கு சுகம் கொடுப்பது உண்மைதான். ஆனால் சில நேரங்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் மனிதனுக்கு சுகத்தை தர முடியாமல் கைவிரித்து விடுகிறது. ஆகவே தான் ஒரு மனிதனுடைய முழு சரீரத்தையும் அறிந்திருக்கிற ஒரே நபர் இயேசு கிறிஸ்து. இதை எப்படி சொல்கிறேன் என்றால், அவர்தான் இந்த சரீரத்தை உண்டாக்கினார். அது மட்டுமல்ல, அவரே நம்முடைய நோய்களுக்காக நம்முடைய வியாதிகளுக்காக அவருடைய சரீரத்திலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். ஏசாயா என்கிற தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சுகத்தை, விடுதலையை, அற்புதத்தை செய்ய அவர் ஆவல் உள்ளவராயிருக்கிறார். இந்த நாளிலே, இந்த ஆராதனையிலே நீங்களும் இந்த இயேசுவின் வல்லமையை உணர்ந்து, இந்த இயேசுவினுடைய அற்புத சுகமளிக்கிற வல்லமையை நீங்கள் விசுவாசித்து அவருடைய தழும்புகளாலே நீங்கள் சுகமடைவீர்களாக. எல்லாரும் இருக்கிற இடத்துல நம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே, நம்முடைய தழும்புகளால் சுகமாக்குவேன் என்று சொன்னீரே. இன்றைக்கு
உடைய தழும்புகளால் சுகமாக்கும். ஆமாண்டவரே, உடைய தழும்புகளால் சுகமாக்கும், உடைய தழும்புகளால் சுகமாக்கும், உடைய தழும்புகளால் சுகமாக்கும். ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீ தானே செய்யா. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீ தானே செய்யா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காணச் செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காணச் செய்யுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு அற்புதம் நாங்கள் காணச் செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காணச் செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காணச் செய்யுமே. சகல நோய்களையும் நான் உன்னை விட்டு விலக்குவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறவரே, நீர் எங்கெல்லாம் சென்றீரோ எங்கெல்லாம் வியாதி உள்ள ஜனங்களை கண்டபொழுது அவர்களை தொட்டு சுகமாக்கினவரே, நீர் சொன்னீரே, நானே உன் வியாதிகளுக்கான பரிகாரி. இயேசுவாகிய நீர் சிலுவையிலே என் வியாதிகளுக்காக பரிகாரம் செய்து இதோ இன்றைக்கு தழும்புகளோடு இருக்கிற எங்கள் ஆண்டவரே, உடைய தழும்புள்ள கரத்தினால் என்னை தொட்டு சுகமாக்கும். சுவாசத்தோடு கேட்கிறீங்களா? தழும்புகளா சுகமாக்குவே என்றவர் நீ தானே செய்யா. உம் தழும்புகளா சுகமாக்குவே என்றவர் நீ தானே செய்யா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காணச் செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காணச் செய்யுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு அற்புதம் நாங்கள் காணச் செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காணச் செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. வியாதிகள் நீங்குவதை, நோய்கள் விலகுவதை ஆண்டவரே இப்பொழுதே நாங்கள் விசுவாசிக்கிற இந்த நேரத்திலே இயேசுவே
உம்முடைய தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கும். ஒரு அற்புதம் நாங்கள் காணச் செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காணச் செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காணச் செய்யுமே. ஆண்டவரே, அன்றைக்கு நீ வியாதி உள்ள ஜனங்களை பார்த்த பொழுது அவர்களை சுகமாக்கும்படிக்கு அந்த இடத்துல தேவ வல்லமை விளங்கிற்று என்று நாங்கள் படிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே, இந்த ஆராதனையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள், நோய்கள், வலிகள், மருத்துவர்களாலே முடியாத என்று கைவிடப்பட்ட நிலைமைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய அற்புத தழும்புள்ள கரங்களினாலே சுகமாக உம்முடைய வல்லமை விளங்கினதற்காய், இறங்கி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான சகோதர சகோதரிகளே, வேதம் இப்படி சொல்லுகிறது, நாம் வியாதியோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல. அன்றைக்கு ஒரு குஷ்டரோகியான ஒரு மனிதன் இயேசுவிடத்திலே வந்து இப்படி சொல்லுகிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், அதாவது என்னை குணமாக்கும். லூக்கா என்கிற புஸ்தகத்தின் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் இப்படி படிக்கிறோம், இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்று சொல்லி அவனை சுகமாக்கினார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு. பாருங்க, குஷ்டரோகம் என்பது மனிதர்கள் யாருமே பக்கத்திலே போக முடியாத அப்படிப்பட்ட ஒரு அகோரமான வியாதி. இந்த மனிதனை இயேசு தொடுகிறதாக அங்கே நாம் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். வியாதியினுடைய சில இக்கட்டான நிலையிலே மனித உறவுகள் கூட நம் பக்கத்தில் வருவதற்கு பயப்படலாம், அருவருக்கலாம். கடந்த நாளில கூட இந்த கொரோனாவினுடைய வியாதிப்பட்ட ஒரு மனிதர், கேரளாவை சேர்ந்த ஒரு மனிதர், இந்த காரியத்தை வீடியோவில் நான் பார்த்தேன். அவர் கொரோனா தாக்கப்பட்டு அவர் வெளிநாட்டிலிருந்து வீட்டுக்கு வருகிறார். இது அவருடைய மனைவிக்கு தெரிந்ததினாலே பாருங்க, வீட்டின் கதவை பூட்டிக் கொண்டு அவரும் அவருடைய பிள்ளைகளும் குடும்பத்தினரும் உள்ளே இருந்து விடுகிறார்கள். பாருங்க, அவர் வெளியே நின்று கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். அவர் எவ்வளவோ கூப்பிட்டு பார்க்கிறார், ஆனாலும் அங்கே ஒரு சத்தமும் பிறப்பிக்கப்படலை. அவருடைய மனைவி கதவை கடைசி வரைக்கும் திறக்கவே இல்லை. எவ்வளவோ கெஞ்சி கூப்பிட்டு பார்க்கிறார். ஏன் அக்கம் பக்கத்தினரெல்லாம் வந்து எவ்வளவோ கூப்பிட்டாலும் அவர்கள் செவி சாய்க்கல. ஏனென்றால் சில வியாதிகள் மனிதர்களுடைய உறவை கூட கேள்விக்குறியாக்கி விடுகிறது. பாருங்க, இன்றைக்கும் அப்படிப்பட்ட தனிமை நிலையிலே உறவுகள் கைவிட்டதே, இந்த வியாதி வெளியே சொல்ல முடியவில்லை, மருத்துவர்களும் கைவிட்டு விட்டார்களே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ? கவலைப்பட வேண்டாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேலே மனதுருகி அவர்களில் வியாதியாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உறவுகள் மனமிறங்காமல் போயிருக்கலாம். நீங்கள் விரும்பியவர்கள், நீங்கள் நம்பின நபர்கள் உங்களை வெறுத்திருக்கலாம். இந்த வியாதியினாலே உங்களை தூரம் வைத்திருக்கலாம். இயேசு மட்டுமே இந்த நாளிலே உங்கள் மேல் மனதுருக்கம் உடையவராக உங்களை சுகமாக்க இதோ உங்கள் அருகிலே பிரசன்னமாகி இருக்கிறார். ஆகவே நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் கவலைப்படாமல் இதோ எங்களோடு கூட நீங்கள் தேவ பிரசன்னத்திலே நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மேல் மனதுருக்கமுடைய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆகவே கவலைப்படாதீர்கள்.
அவர் மனதுருக்கமுடையவராய் இருக்கிறார். அவர் நிச்சயம் உங்களை சுகமாக்குவார். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை நாள்தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வம், அவர் உங்களை தொட்டு சுஸ்தமாக்குவார், சுகமாக்குவார். நம்புங்கள் அவரை. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை நாள்தோறும் புதிதாயிருக்கும், அவை நாள்தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். அவர் நல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர். எந்த வியாதியும் அவருக்கு பெரிதல்ல. சேர்ந்து என்னோடு சொல்றீங்களா? நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை நாள்தோறும் புதிதாயிருக்கும், அவை நாள்தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். இயேசு கிறிஸ்து உங்கள் துக்கங்களை, உங்கள் பாடுகளை, உங்கள் வேதனைகளை சிலுவையிலே சுமந்தார். நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவைகளை நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீ, எங்கள் நோய்களை சுமந்து கொண்டீ, எங்கள் வியாதிகளை சுமந்து கொண்டீ, எங்கள் வழிகளை சுமந்து கொண்டீ. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். பாடுங்க. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை நாள்தோறும் புதிதாயிருக்கும், அவை நாள்தோறும் புதிதாயிருக்கும். எனக்கு வந்த இந்த வியாதி நான் வரமாய் பெற்ற சாபம்,
இந்த வியாதியோடத்தான் நாம் மரித்து விட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையிலே ஆஸ்பத்திரிகளிலோ வீடுகளிலோ இல்லை எந்த சூழ்நிலையிலோ நீங்கள் இருந்தால் நீங்கள் வியாதியோடு மரிக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் உங்கள் பலவீனத்தை சுமக்க, உங்கள் வலிகளை வேதனைகளை சுமக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அவர் சாபமான மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி இயேசு சிலுவையிலே சாபமானார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வியாதி நீங்கள் சாபம் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். இல்ல, இயேசு சாபம் ஆயிட்டாரு. ஆகவே அந்த வியாதியை உங்களை சுகமாக்க அவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டபடியினாலே, அந்த சாபத்தை சிலுவையிலே வெற்றி சிறந்தபடியினாலே உங்கள் வியாதிகளையும் அவர் சுகமாக்க வல்லவராயிருக்கிறார். எங்களோடு சேர்ந்து சாபமான முள்முடியை தலைமேலே ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. சாபமான முள்முடியை தலைமேலே ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா, சிலுவையிலே வெற்றி சிறந்தி. எனக்காய் சிலுவையிலே வெற்றி சிறந்தி. நமக்காய் சிலுவையிலே வெற்றி சிறந்தா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்ல, உம் அன்பிற்கு அளவே இல்ல. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்ல, உம் அன்பிற்கு அளவே இல்ல. அவை நாள்தோறும் புதிதாயிருக்கும், அவை நாள்தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்ல, உம் அன்பிற்கு அளவே இல்ல. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்ல, உம் அன்பிற்கு அளவே இல்ல. அவை நாள்தோறும் புதிதாயிருக்கும், அவை நாள்தோறும் புதிதாயிருக்கும். தம்மை தேடி வந்த மனிதர்களை அவர் வெறுமையாய் அனுப்பினதே இல்லை. ஆம் பிரியமானவர்களே, கொடிய வியாதிகளினாலே, ஆம், அன்றைக்கு வியாதிப்பட்டிருந்த ஜனங்களை கண்டு அவர் கண்டு மனதுருகி அவர்களை தொட்டு அவர்களை சுகமாக்கினார். அவர்கள் சுகமாகி சென்றார்கள். ஆண்டவர் ஜனங்களுடைய வேதனையை பார்த்து இப்படி கேட்கிறார், உன் வேதனை நீங்கி நீ சுகமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறதை பார்க்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அன்றைக்கு அவர் தேடி வந்த மனிதர்களின் அவருடைய தேவைகளை அறிந்தவராக அற்புதம் செய்தவர் இன்றைக்கும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். விசுவாசியுங்கள். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தி. தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தி. ஐயா, தினம் தினம் அற்புதம் செய்தி. ஐயா, தினம் தினம் அற்புதம் செய்தி. ஐயா, இன்றைக்கும் அற்புதம் செய்யும். கேட்பீங்களா? ஐயா, இன்றைக்கும் அற்புதம் செய்யும். ஐயா, எனக்கும் நீர் அற்புதம் செய்யும். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்ல, உம் அன்பிற்கு அளவே இல்ல. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்ல, உம்
அன்பிற்கு அளவே இல்லை, அவை நாள்தோறும் புதிதாயிருக்கும், அவை நாள்தோறும் புதிதாயிருக்கும், அவை நாள்தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். விசுவாசிங்கள், விசுவாசிங்கள். அவருடைய தழும்புகளாலே நான் இப்பொழுதே சுகமாகிறேன். ஆம் பிரியமானவர்கள், அவருடைய சுகமளிக்கிற அவருடைய பிரசன்னம், அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல், அவருடைய தழும்புள்ள கரம் உங்களை தொடுவதை நீங்கள் உணர முடியும். சொல்லுங்க ஏசப்பாவை பார்த்து, எங்களது மீறுதலா காயப்பட்டீர் நொறுக்கப்பட்டீ, தழும்புகளா சுகமானோ. உங்களுக்காக, ஒவ்வொருவருக்காக நாம் வியாதியிலே, வேதனையிலே, நாம் வலியிலே, நாம் அவற்றில் அவதிப்படாதபடிக்கு நாம் சுகமாய் வாழுவதற்கு இயேசு சரீரத்திலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். இந்த வார்த்தையை நம்புறவங்க இந்த வார்த்தையை சொல்லுங்க. எங்களது மீறுதலா காயப்பட்டீர் நொறுக்கப்பட்டீ, தழும்புகளா சுகமானோ. இயேசுவே, இன்றைக்கும் தழும்புகளா சுகமானோ. விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை சொல்லணும். ஏன்னா நான் சுகமாயிருக்கிறேன்கிற வார்த்தையினாலே உங்கள் சரீரத்தில் சுகத்தை நீங்கள் படிப்படியாய் அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். நாங்கள் சுகமானோ, சுகமானோ, நாங்கள் சுகமானோ, சுகமானோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை உங்களை சுகமாக்க இறங்கி இருக்கிறது. ஆமென். நீங்கள் இருக்கிற இடங்களிலே, நீங்கள் இருக்கிற அறைகளிலே அவருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கி இருக்கிறது. அவருடைய தழும்புள்ள கரத்தினாலே இப்பொழுது உங்களை தொடுகிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவர் உங்களை சுகமாக்கி அனுப்புவார். இந்த ஆராதனை முடிவதற்குள்ளாக நீங்கள் உங்கள் சுகத்தை, உங்கள் அற்புதத்தை எதிர்பாருங்கள் விசுவாசத்தோடு கூட. பாருங்க, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 35, 36 வசனம் இப்படி சொல்லுது. அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து, இப்படி என்றால் அவர் சுகமளிக்கிறவர் என்பதை அவர்கள் அறிந்தவர்களாக சுற்றுப்புறமெங்கும் செய்திகளை அனுப்பி, அவர் வந்த இடத்துல அங்கே சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். இன்றைக்கு நீங்களும் விசுவாசத்தோடு கூட அந்த வார்த்தையை நம்புங்கள். அவரை நீங்கள் விசுவாசத்தோடு தொடுவீர்கள் என்றால் உங்கள் வியாதிகள் சுகமாக்கப்படும். உங்கள் வியாதிகள், நோய்கள் உங்கள் சரீரத்தை விட்டு விலகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள். இந்த வார்த்தையை நம்புங்கள். ஒன்று, அவர் உங்களை தொட வேண்டும், அல்லாவிட்டால் நீங்கள் அவரை தொட வேண்டும். ரெண்டில் எது ஒன்று நடந்தாலும் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு சுகம் நிச்சயம், விடுதலை நிச்சயம், அற்புதம் நிச்சயம், பலன் நிச்சயம். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு நிச்சயம் இன்றைக்கு விடுதலை உண்டு, சுகம் உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, அற்புதம் உண்டு, சுகம் உண்டு, பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாக இன்றைக்கு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது.
உங்கள் நம்பிக்கையை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். உங்கள் விசுவாசத்தின் அடிப்படையிலேயே உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது. இந்த நாளிலே தேவ சமூகத்தில், ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கிற நீங்கள், அவருடைய பாதத்திலே பிரசன்னத்தில் இருக்கிற நீங்கள் நிச்சயம் விடுதலை அடைவீர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு உம் பாதத்தில். சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு உம் பாதத்தில். நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நம்புகிறேன், நம்புகிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. மீண்டும் பாடலாம். சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு உம் பாதத்தில். சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு உம் பாதத்தில். நம்புகிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நம்புகிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. அவருடைய பாதத்திலே அடைக்கலமாய் வந்த உங்களை அவர் அணைத்துக் கொண்டு உங்கள் வியாதிகளை சுகமாக்குவார். அடைக்கலமே, அதிசயமே, அண்டி வந்தே உம் பாதமே. அடைக்கலமே, அதிசயமே, அண்டி வந்தே உம் பாதமே. நம்புகிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நம்புகிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. வியாதி நீங்கும், வறுமை, கஷ்டம், பிரச்சனை, போராட்டம், பாரம் எல்லாம் அவருடைய பாதத்தில் நீங்கும். வியாதி நீங்கும், வறுமை நீங்கும், பாரம் நீங்கும் உம் பாதத்தில். வியாதி நீங்கும், வறுமை நீங்கும், பாரம் நீங்கும் உம் பாதத்தில். சொல்லலாமா? நம்புகிறேன், நம்புகிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. சொல்லுங்க, ஏசப்பாவை பார்த்து அப்படியே கையை உயர்த்தி அப்படியே கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, என் வியாதியை சுகமாக்கும். இந்த வலியை என்னால் அனுபவிக்க முடியல. வேதனை வெகு நாட்களாக வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு இருக்கிற இந்த வேதனை, எத்தனை மருந்துகள் சாப்பிட்டும் குணமாகலையே. ஆண்டவரே, இப்பொழுது என்னை சுகமாக்கும். நம்புகிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நம்புகிறே உம்மைத்தானே
தெய்வமே என் இயேசுவே, துக்கம் நீங்கும், துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும், உம் பாதத்தில் துக்கம் நீங்கும், துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும், உம் பாதத்தில். இந்த வார்த்தையை நம்புகிறேன் இயேசுவே, ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். உங்க பாதத்தில் நான் வந்தபடியினாலே இன்றைக்கு என்னை சுகமாக்குகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், என் வியாதி இப்பொழுதே நீங்குகிறது. நம்புகிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே, நம்புகிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு, உம் பாதத்தில் சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு, உம் பாதத்தில் சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு, உம் பாதத்தில். அவருடைய பாதத்தில், அவருடைய பிரசன்னத்தில். லூக்கா 4ஆம் அதிகாரம் 40 சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமித்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளினாலே வருத்தப்பட்டவர்களை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கினார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்படி செய்தவர் இன்றும் அநேகருக்கு செய்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ நபர்கள் அற்புதமாய் சுகமாக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் ஒரு அற்புத கரத்தினாலே நீங்கள் தொட்டு சுகமாக்கப்படுகிறீர்கள். இந்த வார்த்தையை நீங்கள் நம்புங்கள். ஆம் பிரியமானவர்களே, நான் சுகமானேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசியுங்கள். எனக்கு சுகம் உண்டு, பலன் உண்டு அவர் பாதத்திலே. பாருங்க, உங்களை உற்சாகப்படுத்த ஒரு சாட்சியை சொல்றேன். இந்த சாட்சி மிகுந்த ஒரு வேதனையை உண்டாக்கும் என்றாலும் என்னுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சாம் லாண்டி என்கிற ஒரு மனிதர் 1980களிலே வாழ்ந்தவர். இது நடந்த ஒரு சம்பவம் பாருங்க. திடீரென்று அவருடைய தொண்டையிலே ஒரு வலி வந்ததினாலே அதிலே அவர் அவதிப்படுகிறார். 2 வாரங்களாக இந்த வலியோடு கூட போராடி கொண்டிருக்கிறார். மருத்துவத்திலே செல்லல, தானாகவே சில மருந்துகளை எடுத்துக்கொண்டு சரியாகிவிடும் என்கிற ஒரு நம்பிக்கையிலே பாருங்க 2 வாரங்களாக இந்த வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறார். இறுதியாக அந்த வலி குணமாகாததினால சரி மருத்துவத்தில் சென்று விடலாம் என்று அங்கே மருத்துவத்தில் சென்ற உடனே அவர் பரிசோதிக்கப்படுகிறார். அப்பொழுது மருத்துவர் சொல்றாரு, உங்கள் தொண்டையிலே 3வது நிலை கேன்சர் உருவாகி உள்ளது. ஆகவே இது ரொம்ப கஷ்டம் சுகமளிப்பது. ஆகவே நீங்கள் வீட்டுக்கு போங்கள், நன்றாய் சாப்பிடுங்கள், உங்கள் உறவுகளோடு சந்தோஷமாக இருங்கள். இன்னும் நீங்கள் ஒரு 3 வாரத்திற்குள்ளாக நீங்கள் மரித்து விடுவீர்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். பாருங்க, இந்த வார்த்தையை சாம் லாண்டி என்கிறவர் அப்படியே நம்பினார். ஆம், எனக்கு கேன்சர் வந்துவிட்டது, நான் மரித்து விடுவேன். தன்னுடைய மரணத்தை குறித்து பயந்தார், கலங்கினார். என்னுடைய குடும்பத்தை நினைத்தார், என்னுடைய மனைவியை நினைத்து கலங்கினார்.
பாருங்க, அவர் நம்பின நம்பிக்கையின்படியே 3 வாரத்திலே மரித்து போனார். இதுக்கு அப்பந்தான் ஒரு மிகுந்த ஆச்சரியப்படும்படியான விஷயம். இப்பொழுது அவருடைய பிரேதமானது பரிசோதிக்கப்படுகிறது, அதாவது போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படுகிறது. அதிலே ஒரு திடுக்கிடும் தகவல் மருத்துவர்கள் வெளியிடுகிறார்கள். சாம் லாண்டி என்கிற அந்த மனிதருக்கு தொண்டையில கேன்சரே இல்லை, அவர் கேன்சரிலேயே மரிக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். கேன்சருக்கான எந்த அறிகுறியும் அவர் தொண்டையிலே இல்லை என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் மருத்துவத்திலே பெரிய கேள்விக்குறியான ஒரு காரியம், ஒரு சம்பவம். இதை இன்றைக்கு மருத்துவ மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, அந்த மருத்துவர் சொன்ன தவறான அறிக்கையை இந்த சாம் லாண்டி என்பவர் அப்படியே நம்பினார். அது மட்டுமல்ல, நான் மரிக்கப் போகிறேன் என்று அறிக்கை செய்து கொண்டே இருந்தார். பாருங்க, இதை இப்படி சொல்லுகிறார்கள், தன்னுடைய ஒவ்வொரு செல்லையும் இந்த வியாதியை நம்ப வைத்தார். இறுதியிலே இல்லாத ஒரு வியாதி இருப்பதாக யோசித்து யோசித்து பேசியே அவர் மரித்து போனார் என்று அந்த அறிக்கை சொல்லுது. என்னை கேட்கிறவர்களே, எபிரேயர் 10:23 சொல்லுகிறது, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோ, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. பாருங்க, ஒரு நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை, அநேக வசனங்களை உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருந்தேன், வாசித்து சொல்லிக் கொண்டிருந்தேன். பாருங்க, நீங்கள் அதன் மேலெல்லாம் உங்களது நம்பிக்கையை அசைவில்லாமல் உறுதியாய் வைப்பீர்கள் என்று சொன்னார். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வாக்கு பண்ணின ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே இந்த காரியம் எதிர்மறையான ஒரு காரியத்தை நமக்கு நடத்தி காட்டியிருந்தாலும், நேர்மறையாக நாம் நம்பிக்கையை அவருடைய வார்த்தையின் மேலே, இயேசுவின் தழும்புகள் மேலே வைக்கும் பொழுது, என்னை கேட்கிற அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசுவின் அற்புத சுகமளிக்கிற வல்லமை, அவருடைய தழும்புள்ள கரம் இன்றைக்கு உங்களை தொட்டு சுகமாக்கும். இன்றைக்கு மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம், மருத்துவர்கள் முடியாது, நம்பிக்கை இல்லை என்று சொல்லிவிட்டிருக்கலாம். உங்கள் மருத்துவ அறிக்கை அவ்வளவுதான், இதுல இந்த வியாதி உண்டு என்று கூட சொல்லலாம். அது உண்மையாக இருந்தாலும் அருமையானவர்களே, உண்மை மாறலாம், ஆனால் சத்திய வசனம், சத்தியமாகிய இயேசு மாறுவதில்லை. ஆகவே இந்த நாளிலே அவருடைய வார்த்தையை நம்புங்கள். அவர் உங்களை தொட்டு சுகமாக்கி குணமாக்கி இந்த உலகத்திலே அவர் உங்களை சாட்சியாக அவருக்கென்று வைப்பார். அவருடைய வார்த்தையை நம்பி நீங்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல, ஆண்டவரே, நீ மனமிறங்கும் தெய்வம், உமக்கு ஒரு நாமம் உண்டு, யெகோவா ராஃபா. உமக்கு ஒரு நாமம் உண்டு, யெகோவா ராஃபா. இன்றைக்கு நீ சுகத்தை தாரும். யெகோவா ராஃபா, இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகமின்று தருகிறார். யெகோவா ராஃபா, இன்றும் வாழ்கிறார்.
சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகமின்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். பேதுரு வீட்டுக்குள்ளே அன்றைக்கு நுழைகிறார். இந்த பேதுரு என்பவன் அவருடைய சீஷன். அன்றைக்கு அவருடைய மாமி காய்ச்சலினாலே, ஜுரத்தினாலே மிகுந்த வேதனையோடு கூட படுத்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு இயேசு அவள் கரத்தை பிடித்து தூக்கினார். தூக்கின உடனே அவளுடைய காய்ச்சல் உடனே நீங்கி போயிற்று. அவள் அங்கே கர்த்தருக்கு, இயேசுவுக்கு பணிவிடை செய்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் உங்களை, ஏன் இந்த பொல்லாத கொரோனா வியாதியினால் கூட நீங்கள் பாதிக்கப்பட்டு என்ன செய்வேன் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் கரத்தை பிடித்து இப்பொழுது இயேசு தூக்குகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு அவர் கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களை அவர் மகிழச் செய்வார். பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார், மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார், மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். காய்ச்சல் உடனே அங்கு நீங்கிற்று, அவள் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தார். காய்ச்சல் உடனே அங்கு நீங்கிட்டு, உடன் கர்த்தர் சென்று செய்து மகிழ்ந்தார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து தருகிறார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகமின்று தருகிறார். 18 ஆண்டுகள் அந்த மனுஷியால் நிமிரவே முடியாது. கூன் விழுந்த முதுகோடு கூனியாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த ஸ்திரீயை இயேசு பார்க்கிறார். பாருங்க, அவரை தம்மண்டை அழைத்து அவள் மேலே தன்னுடைய கைகளை வைத்து, அந்த நிமிர முடியாம அவ்வளவு காலமோ கூன் விழுந்த முதுகோடு, ஒரு அடிமைத்தன வாழ்க்கையோடு, இந்த வியாதியோடு போராடி கொண்டிருந்த அவளை நிமிர்ந்து நிற்க செய்தவர். அவள் உடனே கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துகிறார். இன்றைக்கும் இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் பல ஆண்டுகளாக முடியாது, அவ்வளவுதான், இந்த வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும், மரணம் வரைக்கும் இந்த வியாதி உண்டு என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தார். இன்றைக்கு அந்த நம்பிக்கையை மாற்றுங்கள். அன்றைக்கு நிமிர முடியாத கூனியை சுகமாக்கினவர் இன்றைக்கும் உங்களையும் சுகமாக்குகிறார். நிமிர முடியாத கூனி, அன்று இயேசு அவளை கண்டார். இன்றைக்கு அவர் உன்னைய பார்க்கிறார். அன்றைக்கு அந்த கூனியை பார்த்தவர் இன்றைக்கும் உன் சூழ்நிலையை அவர் பார்க்கிறார். நிமிர முடியாத கூனி, அன்று இயேசு அவளை கண்டார். கைகள் அவள் மேலே வைத்தார், உடன் நிமிர்ந்து துதிக்கச் செய்தார். கைகள் அவள் மேலே வைத்தார், உடன் நிமிர்ந்து துதிக்கச் செய்தார். யெகோவா ராஃபா என்றும் வாழ்கிறார். மகனே, மகளே, கர்த்தர் உன்னை இப்பொழுது சுகமாக்குகிறார்.
உன்மேல அவருடைய கரங்கள் படுகிறது. அதை உணர முடிகிறதா? அவருடைய வல்லமையினாலே நீ தொடப்படுகிறாய். இயேசுவின் அற்புத கரம் உனக்கு சுகத்தை தருகிறது. யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகமின்று தருகிறார். யெகோவா ராஃபா என்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகமென்று தருகிறார். சுகம் உண்டு, விடுதலை உண்டு. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு அற்புதம் செய்கிறார். இயேசு அற்புதம் செய்கிற நேரம் இது. ஹல்லேலூயா. உங்கள் வலிகள் மறைகிற நேரம், உங்கள் வேதனைகள் மறைகிற நேரம் இது. யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகமின்று தருகிறார். விடுதலை, விடுதலை, சுகம், அற்புதம். மரணமே அவருக்கு முன் நிற்க முடியல. லாசர் என்கிற மனிதனை மரித்து 3 நாள் கழித்து உயிரோடு கூட எழுப்பினார். மரித்த வாலிபனை பாடையை தொட்டு நிறுத்தி அவனை உயிரோடு கூட எழுப்பினார். மரித்த வாலிப பெண்ணை தலித்தா கூமி, சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொல்லி கரங்களை பிடித்து தூக்கி உயிரோடு கூட எழுப்பிவிட்டார். இன்றைக்கும் உன் சரீரத்தில் சில உறுப்புகள் மரித்திருக்கலாம், பேரலைஸ்டா இருக்கலாம், விழுந்து போயிருக்கலாம். இயேசுவின் சுகமளிக்கிற வல்லமை யெகோவா ராஃபா. தொடுங்கப்பா. செயல்பட முடியாத உறுப்புகள் செயல்படட்டும் ஆண்டவரே. இன்றும் வாழ்கிறார். கிட்னி ஃபெயிலியர்னால ஆண்டவரே கிட்னி செயலிழந்து போனது. ஒவ்வொரு நேரமும் டயாலிசிஸ் பண்ணி பண்ணி வேதனை அனுபவிக்க முடியவில்லையே என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சகோதரியே, சகோதரனே, இந்த வார்த்தையை நம்பு. அவர் யெகோவா ராஃபா. உன் வழியை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். இந்த உலகத்துல 38%, அதாவது வியாதிகளிலே 38% உள்ள மக்கள் இருதய வியாதியினாலே ஹார்ட் பேஷண்டாக வெகுபாடு படுகிறார்கள் என்று ஒரு அறிக்கை சொல்கிறது. வியாதி உள்ளவன் 138 பேர் இதய நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா? இன்றைக்கு அந்த வியாதி அநேகரை பாதித்து நான் வாழுவேனோ, இல்லாவிட்டால் என்னுடைய வாழ்க்கை எப்பொழுது முடியும் என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ வாலிபனாய் கூட இருக்கலாம். உனக்கு கூட இந்த கார்டியாக் ப்ராப்ளத்தினால நான் என்ன செய்வேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ, இயேசுவால் சுகமாக்க முடியாத எந்த வியாதி இல்லை. மரணத்தையே சுகமாக்க, விடுதலையாக்க, மரணத்தையே ஜெயிக்க அவரால் முடியும் என்றார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். Jesus never fails. Hallelujah. யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார்.
இந்த ஆராதனையின் கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்க, வியாதியில பல காரணங்களை வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம். வியாதி சில நேரத்தில் தொற்றினாலோ இப்படிப்பட்ட சூழ்நிலையினாலே மட்டுமல்ல. யோவான் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நீங்கள் படிக்கலாம். நீங்கள் முடிந்தால் இதை நீங்கள் படித்து பாருங்கள். பைபிளிலே, புதிய ஏற்பாட்டிலே யோவான் எழுதினதான புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே இங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். பாருங்க, இந்த 38 வருஷமாய் இவன் வியாதிப்பட்டதற்கான காரணத்தை அங்கே நம்ம படிக்கலாம். அவன் செய்த பாவம். பாருங்க, அவனுடைய பாவத்தின் விளைவு இந்த வியாதி அவனை 38 வருடமாய் படுத்த படுக்கையாய் மாற்றிற்று. அங்கே அந்த யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பாருங்க, அந்த வசனம் ரொம்ப அருமையாய் சொல்லப்படுகிறது. எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். பாருங்க, பாவியான மனிதனிடத்திலே யாரும் பக்கத்திலே போவதில்லை. என்னுடைய வியாதி பாவத்தினால் வந்தது என்று சொல்லி இயேசு சொல்லி அவன் அருகிலே சென்றவராக, அவன் பழைய நிலையெல்லாம் அவர் பார்க்கல. நீ செஞ்சது பாவம்தான், உண்மைதான், ஆனா இன்றைக்கு நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்கிறார். இன்றைக்கும் நீங்கள் செய்த பாவத்தின் விளைவு சரீரத்தில் வியாதியோடு கூட போராடி கொண்டிருக்கிறீர்களா? இந்த வியாதி வந்து விட்டதே, ஓ வெளியில் சொல்ல முடியவில்லையே, எனக்கும் சுகம் உண்டா, மறுவாழ்வு உண்டா என்று கேட்கிறாயா? உன்னை பார்த்து தான் இயேசு கேட்கிறார். நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இயேசு அவனை சுகப்படுத்தி, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவனை அனுப்புகிறதை பார்க்கிறோம். அவர் இரக்கமுள்ள தெய்வம், மனதுருக்கமுடைய தெய்வம், நீடிய சாந்தமும் அன்பும் நிறைந்த தெய்வமாயிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாவங்களை மன்னித்து வியாதியை சுகமாக்க அவர் விரும்புகிறார். இந்த வார்த்தையை நம்புங்கள். இந்த மனிதனை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார், நீ சுகமாக விரும்புகிறாயா? இந்த வார்த்தை நம்மத்திலும் இன்றைக்கு கேட்கப்படுகிறது. நாம் இப்படி பதில் சொல்லுவோம், ஆண்டவரே, நான் சுகமாக விரும்புகிறேன், நான் விடுதலை அடைய விரும்புகிறேன் என்று சொல்லுவோம். தேவ சமூகத்தில் எல்லாரும், அப்பா, நீ இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ள தெய்வம், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தெய்வம். பாருங்க, நமக்கு வந்த இந்த வியாதியில இந்த வியாதி படுக்கையை பார்த்து அவர் மனஸ்தாபப்படுகிறார். பாவத்தினால் வந்த வியாதியை கண்டு அவர் மனஸ்தாபப்படுகிறார். இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். நீரிரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகின்ற தேவன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகின்ற தேவன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகின்ற தேவன், தீங்குக்கு
தீங்குக்கு மனஸ்தாபப்படுகின்ற தேவன், நீர் இரக்க மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். சொல்லுங்க. நீர் இரக்க மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகின்ற தேவன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகின்ற தேவன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகின்ற தேவன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகின்ற தேவன், நீர் இரக்க மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். நீர் இரக்க மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பரிபூர்ண சுகப்படுத்துவாராக. பாவத்தினால் வந்த வியாதிகள் அவரது மனதுருக்கத்தினாலே, அந்த பாவத்திற்காக, நீங்கள் செய்த ஒவ்வொரு பாவத்திற்காக சிலுவையிலே பரிகாரம் செய்து முடிக்கப்பட்டபடியினாலே, பாவத்திற்காக இரத்தம் சிந்தி தன் ஜீவனையே கொடுத்ததினாலே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதை விசுவாசியுங்கள். அவர் தன்னுடைய சரீரத்திலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். எதற்காக? அவருடைய தழும்புகளாலே உங்கள் வியாதிகள் சுகமடைவதற்கு. இந்த நாளிலும் தழும்புகளாலே நீங்கள் குணமாயிருக்கிறீர்கள். ஆகவே இயேசுவின் நாமத்தில் மட்டுமே அற்புதம் உண்டு. அன்றைக்கு இயேசுவின் சீஷனாகிய பேதுரு ஐனேயா என்கிற ஒரு மனிதனை பார்த்து அப்போஸ்தலர் 9:34 இப்படியாய் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றார். உடனே அவன் எழுந்திருந்தான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் அற்புத சுகம் உண்டு, அற்புத விடுதலை உண்டு. இந்த அற்புத சுகம், இந்த அற்புத விடுதலை இன்றைக்கு உங்களுக்கு நிச்சயம். ஹல்லேலூயா. விடுதலை சத்தியம். ஆமென். உடைய வார்த்தை நிச்சயம். ஹல்லேலூயா. உடைய வார்த்தை நிச்சயம். ஹல்லேலூயா. நிச்சயம் உங்கள் அற்புதம் உங்கள் எதிரே உங்களை சந்திக்கிறது. எப்பொழுது உங்களை ஆண்டவர் சுகமாக்குகிறார். விசுவாசிகள், விசுவாசிகள், விசுவாசிகள். நம்புகிறோம் அப்பா. உங்கள் அற்புத சுகத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த நாள் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டேன். இந்த ஆராதனைக்கு பேரே சுகமளிக்கும் ஆராதனை என்பதினாலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய தழும்புகளினாலே, இயேசுவே உம்முடைய தழும்புகளினாலே, இதோ இவர்கள் உம்மை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே, இதோ இவர்களுடைய வியாதிகள், இவர்கள் நோய்கள், இவர்கள் பலவீனங்கள், இவர்கள் வலிகள், இவர்கள் வேதனைகள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமடைவதாக. இப்பொழுதே அற்புதம் நடப்பதாக. இப்பொழுதே இவர்கள் சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. சரீரத்திலே சுகத்தை உணர்வார்களாக. செய்ததற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே.